இன்றைக்கி கேரளா ஸ்டைப்பில் கொலாப்புட்டு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது பச்சரிசி மாவு கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்குறோம் நாங்கள் மிஷினில் கொடுத்து. அது கொஞ்சம் 4 கை போட்டு கொஞ்சம் தண்ணியும் உப்பும் போட்டு லேசாக அப்படியே பொறுன்னு கலக்கி வச்சுட்டு ஒரு கை அப்படியே இது கூட அடுப்பில் வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி கொதிச்சது கொஞ்சம் கொலாப்புட்டு கலக்கி வச்ச மாவு கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் அப்புறம் அப்படியே ஃபுல்லாக வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடணும். 10 நிமிஷம் வேக விடும்போது உங்களுக்கு காட்டுறேன் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி. இப்போ மாவு கலக்க போகிறோம். 4 கை போட்டால் ஒரு 3 குழல் வரும். 3 தேவையான உப்பு போடுறோம். கொஞ்சம் அளவாக நமக்கு தேவையான உப்பு. லேசாக தண்ணி இப்படி சும்மா லேசாக சினிக்கு விடணும். இப்படி கலக்கிட்டே இருக்கணும். இது நான் கொஞ்சம் இதாக பச்சரிசி மாவாட்டவே ராகி மாவு கம்பு மாவு அது அப்படி போட்டு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நெய் ஊற்றி தேங்காய் பூ சர்க்கரை எல்லாம் போட்டு கொடுத்தா ரொம்ப சாயந்தரம் நேரம் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ சாப்பிட்டா தான் சத்து குழந்தைகளுக்கு. இப்போ குழந்தைங்களுக்கு ஒரு சத்தும் இல்லை. இப்போ இப்படி போடுற மாதிரி மாவு கொஞ்சம் ஒரு கை போட்டுட்டு கொஞ்சம் தேங்காய் பூ கொஞ்சம் போடணும். மாவு கொஞ்சம் தேங்காய் பூ கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும். ஒரே தோசை அது இது சாப்பிட்டு கொஞ்சம் மாறி சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. போட்டு மூடி எடுத்து மூடிடணும். இப்போ நாங்கள் அது பற்ற வச்சு இல்லை தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றணும், கழுகிடக்கூடாது. இறக்கி வச்சோம்னா வெந்துச்சுன்னா நமக்கு சரி. ஆவி வரும். ஆவி வரும்போது வெந்ததுன்னு அர்த்தம். குத்தி விட்டோம்னா ஆவி வரும். வழியாக ஆவி வரும். ஆவி வந்தால் வெந்ததுன்னு அர்த்தம். ஒரு 10 நிமிஷம் ஆகும். கொலாப்புட்டுக்கு நாங்கள் சுண்டல் குழம்பு வைக்க போகிறோம். அது வந்து அதுக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. சுண்டல் வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறோம். கொஞ்சம் உருளைக்கிழங்கு, தேங்காய், தக்காளி பழம் கொஞ்சம், ஒரு பூண்டு, 3 சின்ன வெங்காயம், கொத்தமல்லி பொடி கொஞ்சம், மஞ்சள் பொடி கொஞ்சம், மிளகு பொடி கொஞ்சம், அது கொஞ்சம் கட் பண்ணி வெங்காயத்தை போட்டு தாளித்து கொத்தமல்லி தழை கருவேப்பிலை போட்டு தாளித்து 2 கடுகு போட்டு தாளிக்கணும். இதெல்லாம் அரைச்சி வச்சு இதை தாளித்து விட்டு இதை தூக்கி அப்படியே கொட்டுறோம். அவ்வளோதான் வேலை. ரொம்ப சிம்பிளான வேலை. காலையில் குழந்தைகளும் சுண்டல் சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு. தேங்காய், வெங்காயம், பூண்டு இது 3 அரைக்க போகிறோம். மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கலாம். தேங்காய் கூட நல்லா கலரும் போது நல்லாயிருக்கும். தக்காளி கலத்தை ஒரு அடி அடித்து போட்டோம்னா குழம்பு கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கும். அதனால் தக்காளி ஒரு அடி அடிச்சிடலாம். வைக்க போகிறோம். கொஞ்சம் நல்லா காஞ்சி ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். புகை வருது பாருங்கள். கொலாப்புட்டு வெந்த புகை அப்படியே வரணும். அந்த எடுத்தாங்க. இப்போ பழையதுக்கு போகணும். காஞ்சிச்சு 2 கடுகு மட்டும்தான் போடணும். எதுவும் கருவேப்பிலை கொஞ்சம் வெங்காயம் சுண்டல் இதெல்லாமே வேக வச்சு நல்லா அரைச்சி தேவையான உப்பும் போட்டு இது ஒரு 10 நிமிஷம் வேகணும்.
சாப்பிடும். அந்த 10 நிமிஷம் வேகம் அளவு ஆயிடுச்சு. எடுக்கிறோம் இப்போ. குச்சியில் இப்போ தள்ளிங்க அழகாக வரும். இந்த கொழா புட்டுக்கு கடலை குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கேரளா ஸ்டைல் குழம்பு விரும்பி சாப்பிடுவாங்க அங்கே இருக்கிறவங்கெல்லாம். முத்து படத்துலையும் கூட மீனா சாப்பிட்டுருச்சு. அது மாதிரியா நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. தேங்காய் இதெல்லாம் சேரனால, கடலையெல்லாம் சேரனால ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் கடலையெல்லாம் குழந்தைங்க அவ்வளோ இதாக சாப்பிடாது. இதில் கலக்கி தரும்போது சாப்பிடுவாங்க. கொஞ்சம் நெய், பழம் இதெல்லாம் கலக்கி சாப்பிட்டாலும் சாப்பிடுவாங்க. வாங்க சாப்பிட்லாம்.